அண்ணாமலை என்னைக்கு உண்மை பேசியிருக்கிறாரு? ஸோ அண்ணாமலையோ மோடி டிகிரி எங்கெங்க காட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் நீங்கள் உண்மையாக பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. உண்மையாக இருந்தால் டிகிரியை காட்டட்டுமே, டிகிரி காட்ட வேண்டாம், அது இராணுவ ரகத்தின்னு எதுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுங்கள், எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆள் போடுங்க. அந்த கமிஷனில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸு, இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒரு மதுவாக எல்லோரும் ஒத்துண்டதுக்கப்புறம் நீங்கள் டீலிமிட்டேஷன் போங்க, சென்சஸ் ஆரம்பிங்க, ஜாதி வாரியாக கணக்கெடுங்க, எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். எந்த இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் எவ்வளோ பிராமண ஜட்ஜ் இருக்கான், எவ்வளோ மற்ற ஜட்ஜ் இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ தான் 75 மாதத்தில் எல்லோரும் படித்தாச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் காம்பசிஷன் பார்த்துடலாமே, எந்தெந்த ஆள் எவ்வளோ இருக்கான், யார் யார் பதவியில் உட்காந்துட்ருக்கான்னு நம்ம பார்த்துருவோம் முதல்ல. இப்போ உங்களுக்கு தான் பயம் இல்லை, அண்ணாமலைக்கு பயம் கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்து காட்டுங்களேன், எந்தெந்த கம்யூனிட்டியில் எவன் ஜட்ஜாக இருக்கான், எவன் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறான், எவன் எந்த போஸ்ட்டில் யார் இருக்காங்க, எந்த ஜாதி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, மக்கள் தொகை, அதெல்லாம் எடுத்தப்புறம் நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பேசுங்களேன்.